அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற நிகழ்வுல நாம ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிகழ்வை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல நம்முடைய இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடியவர் பல ஆண்டுகளாக ஜோதிடத் துறையில் மிகவும் பழமை வாய்ந்த பெருமை மிக்க ஜோதிடத் துறையே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில ஈரோடு அஸ்ட்ரோ டி கனிமொழி மேடம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. இவர்கள் பாரம்பரிய அடிப்படை கைரேகை, மாந்திரிகம், தாந்திரிகம் மற்றும் பல்வேறு துறையிலையும் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்கள். இவரோட இன்னைக்கு நம்ம இணைஞ்சு நம்ம பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரங்கள் இருக்கு. இப்ப இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விதத்துல நிறைய பிரச்சனைகளையும் பல்வேறு சோதனைகளையும் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு என்ன விதமான பலன்கள், அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு சொல்ல வந்திருக்கிறாங்க. மேடம் வாங்க, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு பகிர்ந்துக்கோங்க. வணக்கங்க. தேசிய ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக, அதாவது இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில நான் கலந்து கொள்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி கனகதாரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோருக்கும் கர்மா கர்மா இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மா பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்ப கர்மா அப்படின்னா கர்மாங்கிறது ஒரு செயல். அதாவது நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த ஜென்மத்துல அதை எப்படி நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிறதா கர்மா. இந்த கர்மா நமக்கு பாத்தீங்கன்னா தந்தை வழியும் வரும், தாய் வழியும் வரும். இரு வகையான கர்மாக்களையும் நம்ம அனுபவிக்க பிறந்தவர்கள். இப்ப போன ஜென்ம கர்மாவை நம்ம அனுபவிக்கிறதுக்கு பிறந்தவங்க அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ஜாதகத்துல ராகு எங்க இருக்கு அப்படிங்கிறது, அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். அது போன ஜென்ம கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். இப்ப ஒரு ஜாதகத்துல லக்னத்துல ராகு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போன ஜென்மத்துல அந்த லக்னம் தனக்காக ஆசைப்பட்டிருப்பாங்க. தான் ஒரு பெரிய நல்லா டெவலப் ஆகணும், நம்ம இந்த தொழில்ல ஃபீல்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. அதையெல்லாம் நிறைவேறாம இறந்திருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த லக்னத்துல கர்மா இருக்கும், லக்னத்துல ராகு இருக்கும். இந்த கேதுங்கிறது எப்படின்னா, இந்த ஜென்ம கர்மாவை அவங்க எதன் மூலம் அனுபவிச்சு அவர்கள் அந்த கர்மாவை முடிச்சு அதாவது மோட்சம் அடைகிறாங்க அப்படிங்கிறத கேது இருக்கிற இடத்த நமக்கு ஞாபகப்படுத்துவாரு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது ஒவ்வொரு 12 ராசி இருக்கு. இந்த 12 ராசியிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் கர்மா வாங்கின நட்சத்திரம் அப்படின்ட்டு இருக்கு. இப்ப இந்த நட்சத்திரங்கள் மூலம் நம்ம அடையக்கூடிய பலன்களை, கர்ம வினைகளை நம்ம எப்படி அதாவது ஒரு சிலருக்கு அது சாபமா இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது வரமா இருக்கலாம். இந்த சாபமாவும் வரமாவும் யாராருக்கு இருக்கு, எந்த மாதிரி அமைப்புல இருந்தா இது சாபமாவும் இருக்கும், வரமாவும் மாறும் அப்படிங்கிறத நம்ம இந்த சேனல் வழியா நம்ம பார்க்கலாம். இப்ப மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மேச ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இல்லைங்களா? இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம். இப்ப இந்த மேச ராசியில அஸ்வினி தான் கர்மா வாங்கியக்கூடிய நட்சத்திரம். இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த மேச ராசியில அதாவது லக்ன புள்ளி ஆகட்டும், இல்ல சந்திரன் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினியில விழுந்திருக்கவங்களாகட்டும், இவர்கள் என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கிரகத்தையும் இந்த வீட்டுல செவ்வாயோட வீட்டுல கேதுவோட நட்சத்திரம் இருக்கு. அப்ப இவர்கள் பாத்தீங்கன்னா தாய் வழி கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். அப்ப நம்ம கேது என்ன சொல்லுவோம், தாய் வழி பாட்டி அது மாதிரி தாய் வழி அமைப்பு இந்த சொந்தங்களை சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த தாய் வழி கர்மாவை இவங்க அனுபவிக்க பிறந்தவங்க. அப்ப இவங்க ஃபேமிலியில அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவர்களுடைய ஃபேமிலியில அஸ்வினி நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ இல்ல லக்ன புள்ளி விழுந்திருந்தாலும் சரி, லக்னம் விழுந்திருந்தாலும் சரி, அல்லது ராசி விழுந்திருந்தாலும் சரி, இவர்கள் இதுல ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஏதாவது ரொம்ப ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டாகி அதன் மூலம் அதாவது அந்த நோய்க்கு தீர்க்கவே முடியாத ஒரு இது உள்ளவங்களா இருப்பாங்க. அதாவது இந்த நோய்க்கு வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னா இப்ப டாக்டர்கிட்ட போய் பார்த்தாங்கன்னா அந்த டாக்டர் செக் பண்ணுவாங்க, பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பல நாள் அந்த நோயினால அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பிரச்சனைங்கிறது பாத்தீங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு இருக்கும். இப்ப இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடு பண்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணு சாதாரணமா பக்கத்துல இருக்கிற விநாயகர்
விநாயகர் வழிபாடு பண்ணா போதும். அதாவது 2 பக்கம் பாத்தீங்கன்னா ராகு கேது இருக்கும் இல்லைங்களா, அந்த ராகு கேதுக்கு மஞ்சள், திருநீரு, பூவெல்லாம் வச்சு தண்ணி ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கணும். 3க்கும் தண்ணி ஊத்திட்டு ஒரு 3 முறை தண்ணி ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு கற்பூரம் வச்சு அப்புறம் அருகம்புல் வச்சு தான் தண்ணி ஊத்தணும் எப்பவுமே விநாயகருக்கு. விநாயகருக்கு தண்ணி ஊத்திட்டு அருகம்புல் வைக்கக்கூடாது. அருகம்புல் வச்சுட்டு தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்தி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர கற்பூரம் வச்சு அந்த ஐயர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர இவர்களுடைய தோஷமாக இருக்கிறது வரமா மாறக்கூடிய அமைப்பை தரும். இது மேசராசிக்காரங்க இதை கண்டிப்பா பின்பற்றினாங்கன்னா ஒரு சிம்பிள் வழிபாடு தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது, சாதாரணமான வழிபாடு அதை பண்ணணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்றது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப மிகுந்த சிறப்பை கொடுக்கும். இது வந்து மேசராசிக்காரங்களுக்கு உண்டானது. அடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ரிஷபத்துல என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த நட்சத்திரம் வந்து சாபம் வாங்கின நட்சத்திரம், கர்மா நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் தான் எடுத்துக்கணும். இந்த மிருகசீரிஷம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மிருகசீரிஷம் வந்து ரிஷபத்திலயும் வரும், மிதுனத்திலயும் வரும். ஆனா ரிஷபத்துல வர மிருகசீரிஷத்துக்கு தான் கர்மாவோட இது பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பயங்கர டென்ஷன் பெருவழியா இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒரு டென்ஷன், கோபம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களோட வழிமுறையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண் சாபம் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்க இதுல இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 2 கல்யாணம் பண்ணி அதுல ஒரு பொண்ணு வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து சாபம் விடுற மாதிரி அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த பெண் சாபம் வாங்கறதுனால இவர்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து சுமங்கலி பெண்களுக்கு வந்து இவர்களால முடிஞ்ச உதவி செய்யணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பை தரும். இவங்களோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சகோதர வகையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்தே இருக்கும். ஒண்ணா கல்யாணம் ஆகாம இருக்கும், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாம இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திர குடும்பத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு வந்து இவங்க இருந்துட்டே இருக்கும். இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு இவர்களால இது பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையா இருக்கவங்களுக்கு இவங்கனால என்ன முடியுமோ ஒரு தாலியோ இல்ல மாலைக்கோ ஏதோ ஒரு கல்யாண செலவு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவர்கள் வந்து இந்த கண்டிப்பா வந்து இந்த சாபம் வந்து வரமா மாறக்குண்டான வாய்ப்பு இருக்கும். சிம்பிளா ஏதாவது அவங்கனால என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணா, ஏன்னா இப்ப நகை விக்கிற விலைக்கு நம்ம தாலி வாங்கி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். இது அவங்கனால என்ன முடியுமோ அந்த கல்யாணத்துக்கு உண்டான செலவு பண்ணணும். சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது இயன்ற உதவி செய்யறது இவங்களுக்கு சிறப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல நம்ம கர்மா வாங்கிய நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை தான். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தாங்க இல்ல லக்ன புள்ளியோ இல்ல இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து லக்ன புள்ளி இருந்தாலும் சரி, அதாவது லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இல்ல அந்த நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாலும் சரி, இது எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே பொருந்தும். அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தாங்க அப்படின்னா இவர்களுடைய கண்டிப்பா வந்து துர்மரணம் வந்து அதிகமா இருக்கும் இவங்க ஃபேமிலியில. இப்ப துர்மரணம் அப்படின்னா அகால முறையில ஒரு விபத்தோ இல்ல இந்த மாதிரி ஒரு அதாவது பாய்சன் சாப்பிடுறது, தூக்கு மாட்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் மரணங்கள் வந்து அதிகமா இருக்கும். இப்ப இவர்கள் வந்து ஏன்னா இப்ப ஒருவேளை இவங்க திருவாதிரையில பிறந்தாலுமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும். அடிக்கடி இவர்களுக்கு வந்து இந்த மாந்தி எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கு அடிக்கடி வந்து தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த நட்சத்திரம் வந்து சாபமா இருந்து நம்ம வரமா மாறணும் அப்படின்னா இவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இவர்கள் திருவண்ணாமலை வந்து பௌர்ணமி வழிபாடு செய்யறது சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு வந்து இவங்க செஞ்சுட்டு வர்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையை தரும். இந்த மாதிரி பண்றப்ப பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு இப்ப திருவண்ணாமலை எல்லாரும் போறவங்க போகலாம். அது முடியாதவங்க பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடு செய்யறது சிறப்பு. அதுவும் திருவாதிரையும் பௌர்ணமியும் வந்ததுன்னா கண்டிப்பா தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா திருவண்ணாமலை இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு மலைக்காவது ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க. இல்ல போய் சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய சாபம் வந்து கண்டிப்பா வரமா மாறும். இது வந்து நம்ம வந்து இது சொல்லி வெற்றி கண்ட பரிகாரம். இதை நீங்க கண்டிப்பா செய்யலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து கடகம். இந்த கடகத்துல பாத்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் தான் வந்து ரொம்ப கர்மா தோஷம் வாங்கிய நட்சத்திரம் சொல்லலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ இல்ல ராசியோ இது லக்னமோ விழுந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர்கள் வந்து என்ன மாதிரி பிரச்சனையை அனுபவிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து
மாமன் வழியில வந்து இவங்க ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அதாவது தாய் மாமன் இவங்க பிறந்த உடனே பாத்தீங்கன்னா தாய் மாமனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி இருக்கும். இவங்களோட ஃபேமிலியில பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள் வந்து இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும், இந்த ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இவர்கள் வந்து இந்த தோஷம் வந்து வரமா மாத்தணும் அப்படின்னா, இவர்கள் வந்து அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல்ல இந்த நரம்பு சம்பந்தப்பட்டவங்க, அதனால பாதிக்கப்பட்டவங்க, ஏதாவது பெராலிக் அட்டாக் ஆனவங்க, இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இவர்களால ஏதாவது முடிஞ்ச உதவி செஞ்சாங்கன்னா, இவங்க கண்டிப்பா வந்து இந்த தோஷம் வந்து இந்த சாபம் வந்து வரமா மாறக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அதாவது சின்ன பெண் இருக்காங்க இல்லைங்களா? அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஆர்ஃபனேஜ்லலாம் இருக்காங்க இல்லையா? குழந்தைகள் அனாதை இதுலலாம், அந்த மாரி குழந்தைகளுக்கு முடிஞ்சதுன்னா, அந்த மாரி குழந்தைகளுக்கு இவங்க படிப்பு செலவு குடுக்கறதாகட்டும், இல்ல ஏதாவது உதவி பண்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்ப குடுக்கும். கண்டிப்பா இது செஞ்சாங்க அப்டின்னா, இவங்க வந்து இந்த இதுல பிறந்தவங்க ரொம்ப அதாவது அதுக்கப்புறம் பாருங்களேன், இவர்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, மேல மேல நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்ப குடுக்கும். அடுத்து வந்து சிம்மம் எடுத்துக்கோங்களேன். இந்த சிம்மத்துல என்ன நட்சத்திரம் என்ன வாங்கிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரம் தாங்க. இந்த பூரம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ, லக்னமோ இல்ல வந்து நட்சத்திரம் அதாவது சந்திரன் என்ற நட்சத்திரமோ விழுந்தது அப்படின்னா, இவர்களுடைய முன் ஜென்மத்துல பார்த்தீங்கன்னா, இவர்கள் நெறைய வந்து பெண்களுக்கு கொடுமை இழைத்திருப்பார்கள். அதாவது கருக்கலைப்பு செய்திருப்பார்கள். இந்த மாரி எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இவர்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா, பெண் சிசுவெல்லாம் வதை செய்யறது. ஏன்னா, அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொல்றது இந்த மாரிலாம் நெறைய இருக்கும் பாருங்க. இந்த மாரி அமைப்பு உள்ளவங்க, கண்டிப்பா வந்து இந்த ஜென்மத்துல அந்த பூர நட்சத்திரத்துல அமைப்பு இருக்கும். இது முன்னாடி அந்த குழந்தைங்கள இது வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ப இவர்கள் வந்து என்ன மாரி வழிபாடு பண்ணலாம் அப்டின்னா, பூர நட்சத்திரத்துல ஆண்டாள் தரித்தார். ஆண்டாள் வழிபாடு பண்றது சிறப்பு. அது பூரம் நட்சத்திரத்தன்னைக்கு ஆண்டாள் வழிபாடு பண்றது சிறப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது தங்களால் இயன்ற உதவி, அதாவது மெயினா பார்த்தீங்கன்னா, மனரீதியா பாதிக்கப்பட்டது, மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகள், இவர்களுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணும். ஏன்னா, அந்த தோஷத்தின் மூலம் தான் இவர்கள் வந்து இத அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இத வந்து வரமா மாத்தணும் அப்டின்னா, அந்த மாரி குழந்தைகளுக்கு வந்து இவர்கள் வந்து நல்ல ஒரு அவர்களால இயன்ற உதவி செய்யறது, அவங்களுக்கு அதாவது ஒரு மருத்துவ செலவு குடுக்கலாம். இல்ல அந்த குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கலாம். இல்ல அந்த குழந்தைக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் பண்ணிக்கலாம். அவங்க அம்மா, அப்பா கிட்ட வந்து பேசி என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாரி கேட்கலாம். இது மாரி எந்த இது கேட்டு அவங்க பண்ண இவர்களுடைய லைஃப் வந்து கண்டிப்பா வளர்ச்சி அதிகமாகும். இதே மாரி இவங்க பூர நட்சத்திரத்தோட உள்ளவங்க இத மட்டும் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான லைஃப் அமையும். நீங்க வாங்கியிருந்த சாபம் எல்லாமே வரமா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கன்னி. இந்த கன்னியில என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம் தாங்க. அஸ்த நட்சத்திரம் தான். ஏதாவது லக்ன புள்ளியோ, ராசியோ இல்ல சந்திரனோ அஸ்தத்துல நின்னுது அப்டின்னா, இவர்கள் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய அதாவது இந்த அஸ்த நட்சத்திரத்துல குருவெல்லாம் நின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கள் கண்டிப்பா வந்து நெறைய அந்த என்ன சொல்றதுன்னா, குருமார்கள அவமதிக்கிறது, இந்த மாரி வந்து நெறைய பிராமணர்கள் அவமதிக்கிறது, இந்த மாரி தன்னுடைய அ கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோயில்ல வந்து குற்றம் அதாவது ஒரு தர்மகர்த்தா அந்த மாரி எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தர்மகர்த்தா அந்த மாரிலாம் இருக்கும்போது, அந்த கோயில வந்து முறைப்படி இல்லாம அதுல உள்ள பணத்த சூறையாடுறது, இந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து அஸ்த நட்சத்திரத்துல குரு இருக்கும். குரு இருந்ததுனா தான் இந்த மாரி பிரச்சனைகள்லாம் அவங்க முன்னோர்களுக்கு இருக்கும். அப்ப இவர்கள் என்ன மாரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இதுக்காக அதாவது குரு தோஷம் பெற்ற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையினால இவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மனக்குறை இருந்துட்டே இருக்கும். ஏன்னா குரு காரகம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லைங்களா? அப்ப இந்த குழந்தைகள்னால இவங்களுக்கு வந்து இப்ப அஸ்தனத்து குரு இருக்குன்னு பார்த்தீங்க, உங்க ஜாதகத்துல வேணா எடுத்து பாத்துங்க. குழந்தைகள்னால ஏதாவது ஒரு மனக்குறை இருக்கும். இல்ல குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சிய வந்து இவங்க பார்க்க முடியாம இருக்கிறது. இந்த மாரி இதெல்லாம் இருக்கும். இவர்கள் என்ன மாரி இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து அதாவது பிராமணர் ஏழை பிராமணர் இருக்காங்க பார்த்தீங்களா? தம்பதி சமேதினரா இருக்காங்க பாருங்களேன். அவர்கள் கால்ல வியாழக்கிழமை அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, அவர்களுக்கு அதாவது வஸ்திர தானம் பண்ணலாம். அன்னம் குடுக்கலாம். ஏதாவது உங்கனால முடிஞ்சது அவங்களுக்கு குடுத்து, நீங்க கண்டிப்பா அவங்க கால்ல ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா,
கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு நல்ல அதாவது நீங்க வாங்கிட்டு வந்த தோஷம் எல்லாம் வந்து வரமா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கவங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அது இருதார யோகம் இருக்கும். அப்ப இந்த இருதார யோகம் இருக்கு அப்படிங்கிறனால பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு கல்யாணமாகி ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது, அதாவது கல்யாணமாகி கொஞ்ச நாள்லயே வந்து தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர்றது, அந்த மாதிரி பெண்கள்லாம் இருப்பாங்க இவங்களுடைய குடும்பத்துல. அப்ப இவர்கள் வந்து எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு த அதாவது பள்ளியறை பூஜை இந்த இந்த மாரி பெண்கள் இவங்க உங்க ஃபேமிலில இருந்தாங்கன்னா, பள்ளியறை பூஜை வந்து இவங்க பார்த்துட்டு வர்றது நல்லது. அதே மாரி கோயிலுக்கே உண்டியல் வந்து ஏதாவது வாங்கி குடுக்கறது சிறப்பு. கோயிலுக்கு உண்டியல் வாங்கி குடுக்க இவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தீரக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு உண்டியல் வாங்கி குடுக்க முடியல அப்படி இல்லைன்னா அப்படின்னா, அதாவது இவங்க வந்து கோயில் மணி இந்த மாரி ஏதாவது வாங்கி குடுத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு பெண்கள் வந்து இந்த மாரி பிரச்சனையுடையதா இருந்தாலும், அவர்களுடைய பெண்கள் வாழ்க்கையும் நல்லா டெவலப் ஆகும். இத பண்றப்ப பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய தோஷம் வந்து வரமா மாறக்குண்டான அமைப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து துலாம்னு எடுத்துக்கோங்களேன். துலாம் ராசி இருக்கு. அப்ப இந்த துலாம் ராசியில எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரம் தான். சித்திரை நட்சத்திரம் தான் கர்மா வாங்கிய நட்சத்திரம். இப்ப இந்த லக்ன புள்ளியோ, லக்னமோ இல்ல ராசி சந்திரன் என்ற ராசியோ வந்து சித்திரையில விழுகிறப்ப என்ன மாரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய சகோதரர்களுக்கு சொத்துக்களை ஏமாற்றிய தோஷம் வந்து இவர்களுடைய ஜாதகத்துல இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவர்களுடைய திருமண வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த சகோதர வழி சொத்துக்கள் அதாவது இவங்க 3 தலைமுறை பங்காளிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள்ட்ட இருந்து சொத்துக்களை ஏமாத்தி வாங்குறது, அடிச்சு புடுங்கி வாங்குறது, இந்த மாரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி எல்லாம் பண்றப்ப பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு அந்த தோஷம் வந்து தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரர்கள் நல்லா இருப்பாங்க. இவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்காது. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம் பார்த்துக்கங்க. இவங்க கூட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா, இவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு படிப்பு எல்லா விஷயத்திலயும் அந்தஸ்து எல்லாத்துலயும் இவங்க நல்லா இருந்தாலும், இவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இவங்களுக்கு ஒரு தம்பி, தங்கைங்கள் இருக்கிற மாரி இவங்க லைஃப் வந்து இருக்காது. அப்ப இவங்க வந்து எந்த மாரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகருக்கு வழிபாடு செய்யறது இவங்களுக்கு சிறப்பு. கண்டிப்பா வந்து இவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது திருப்பரங்குன்றம் இவங்க போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா மட்டும் தான் இவர்களுடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை வந்து தோஷமோ, சாபமோ இருந்ததுன்னா வரமா மாறக்கூடிய அமைப்பு வந்து இவர்களுக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல என்ன அப்டின்னா, கர்மா வாங்கிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுஷம் தாங்க. இந்த அனுஷம் நட்சத்திரத்துல லக்ன புள்ளியோ, இல்ல லக்னமோ அல்லது ராசியோ, சந்திரன் என்ற ராசியோ இருந்தது, அனுஷத்துல பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களுக்கு என்ன மாரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பத்துல சின்ன வயசுலே தீ இருக்கு இல்லையா? தீயினால அடிபட்டவங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் மூலம் இறந்தவங்க, தீக்காயம் பட்டு இருப்பாங்க. இந்த மாரி எல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாரி இவர்களுடைய இது வழியில பார்த்தீங்கன்னா, சீமெண்ண ஊத்திக்கிட்டேன், அந்த மாரி இறந்துட்டேன், இந்த மாரி இறந்துட்டேன்லாம் அதாவது ஃபயர் விபத்து மூலம், இல்ல வந்து ஒரு கேஸ் வெடிச்சு, இந்த மாரி எல்லாம் ஸ்டவ் வெடிச்சு, அந்த மாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஃபேமிலில இந்த மாரி அமைப்பெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். இவர்கள் என்ன மாரி வழிபாடு ஏன்னா அங்க செவ்வா, சனி இது இணைவு இருக்கு. அதனால வந்து அப்ப இந்த அனுஷ நட்சத்திரம் எப்பவுமே ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இவர்கள் வந்து என்ன மாரி அதாவது என்ன மாரி பரிகாரம் பண்ணனா இவர்களுடைய சாபத்த வந்து வரமா மாத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து அந்த ஃபயர் இதுல வேலை பார்க்குறவங்க, அந்த மாரி தீயணைப்பு அந்த ஊழியர்களா இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுக்கு அதே மாரி பார்த்தீங்கன்னா, மிலிட்டரில இருக்கவங்க, போலீஸு, ராணுவம் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இவர்கள் வந்து தங்களால இயன்ற உதவி செய்யறது சிறப்ப குடுக்கும். அவங்க ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கலைங்கிறது இல்ல. அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடாவது ஒரு ஃப்ரெண்ட் மாரி கூட்டிட்டு போய் ஒரு சாப்பாடாவது வாங்கி குடுக்கறது சிறப்ப தரும். அந்த மாரி பண்ணுனாங்கன்னா, இவர்களுக்கு வந்து ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி இவர்கள் என்ன மாரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆஞ்சநேயர கெட்டியா புடிச்சுக்கணுங்க. இவங்க வாழ்க்கையில ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து இவங்க செய்யறது வந்து இவங்களுக்கு சிறப்ப குடுக்கும். அது வந்து செஞ்சாங்கன்னா, இவங்களுடைய தோஷம் எல்லாம், சாபம் எல்லாம் வரமா மாறுறதுக்கு உண்டான நல்ல அமைப்பு இருக்குங்க. அடுத்து தனுசு. இந்த இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா,
காலபுருஷனுக்கு 9 பாக்கியம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கருவூலம் சொல்லுவோம். அதாவது எல்லா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பண்டை காலத்துல வாங்கக்கூடிய ஜாமான்கள்லாம் வந்து ஒரு இதுல மாதிரி குடோன் மாதிரி அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த காலத்து ராஜ்யாக்கள்லாம் தானிய கிடங்குன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அந்த கருவூலம் சொல்றதுதான் வந்து இந்த தனுசு ராசி. அப்ப இந்த தனுசு ராசியில பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரமே ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. கர்மா வாங்கிய நட்சத்திரம் தான் இந்த 3 நட்சத்திரமே. மூலமாகட்டும், போராடமாகட்டும், உத்திராடமாகட்டும். இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன மாதிரி, ஏன்னா இது வந்து கேதுவோட நட்சத்திரம். இவர்கள் வந்து எப்படி என்ன மாதிரி பிரச்சனையில இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து அரசு சம்பந்தப்பட்ட சொத்துக்களை வந்து சூறையாடி இருப்பாங்க. அதன் மூலம் இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். அதாவது அரசு ஊழியர்களை தாக்குறது, அரசு சம்பந்தப்பட்ட சொத்துக்களை சூறையாடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். அப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் ஏதாவது தன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு கும்பாபிஷேகம் எங்க நடந்தாலும் கலந்துக்கிறது சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது இவங்கனால இயன்ற பொருள் வாங்கி கொடுக்கறது நல்லது. ரொம்ப தர்ப்பை புல் வாங்கி, அதாவது தர்ப்பை வாங்கி விநாயகரை வந்து தர்ப்பை வாங்கி வழிபாடு செய்யறதும் இவங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இவர்கள் வந்து அந்த கோயிலுக்கு அட்லீஸ்ட் யாகத்துல ஏதாவது போடலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எந்த பொருள் ஏதாவது தேவைன்னா இவங்களுக்கு வந்து அந்த அதாவது குடமுழுக்கு சமயத்துல என்ன பொருள் தேவையோ அந்த பொருள் வாங்குறதுக்கு இவங்க உதவி பண்ணலாம். இந்த மாதிரி உதவி பண்றப்ப இவர்களுடைய தோஷம் வந்து சாபம் வந்து வரமா வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க முன்னோர்கள் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் முன்னோர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல, அதாவது என்னன்னா ஒண்ணா சொத்துக்களை ஏமாற்றிய இது இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள், கன்னி பெண்கள், இவர்களுடைய முன்னோர்கள் கன்னி பெண்கள் திருமணத்திற்கு முன்னாடியே வந்து அதாவது என்ன பண்றது, திருமணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணாமயே ஏமாத்தி இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து கருத்தரிச்சிருக்கும். அந்த கருவை கலைக்க சொல்லி அந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் இவர்களுடைய முன்னோர்கள் வந்து ஏமாத்திருப்பாங்க. அதன் மூலம் இவர்களுக்கு வந்து பயங்கர, அதாவது பெண்கள் இவர்கள் குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை, நிறைய குடும்பத்துல வந்து இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய அபார்ஷன் ஆகும். குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு 3 மாசம் 5 மாசம் ஆகும். அப்புறம் பார்த்தா திடீர்னு அபார்ஷன் ஆகும். இதெல்லாம் ஏன்னா அவங்க முன்னோர்கள் செஞ்ச தலைமுறையோட தோஷம் தான். இப்ப இவர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு ஏதாவது தன்னால இயன்ற உதவி செய்யறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து ஏதாவது இவங்க வந்து வாங்கி குடுக்கலாம். ஒரு டேங்க் வாங்கி குடுக்கறது, இந்த மாரி ஏதாவது ஒரு உதவி செய்யறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்ப குடுக்கும். இந்த பூராட நட்சத்திரம் பண்றவங்க பூராட நட்சத்திரத்துல லக்னமோ, ராசியோ இல்ல லக்ன புள்ளியோ இருக்கவங்க கண்டிப்பா இத பண்ணுனாங்கன்னா, இவர்களுடைய வரம் வந்து தோஷம், சாபம் வந்து வரமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வம்சம் எப்படி இருக்கும்? என்ன மாரி பிரச்சனைகள அனுபவிச்சிருப்பாங்க? எதனால வந்து இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க, அதாவது தன்னுடைய தந்தை வழியில உள்ளவர்கள வந்து அவமதிச்சது உண்டான பிரச்சனைகளும் வந்து, அதே மாரி பார்த்தீங்கன்னா, பெரியவங்க இருப்பாங்க இல்லையா? அரசு ஊழியர்கள், இந்த மாரி கவர்ன்மெண்ட் ஆஃபீசர்ஸு, தந்தை வழி சம்மந்தப்பட்டவங்க, தந்தைக்கு ஈக்குவல் ஆனவங்க, இவர்களை எல்லாம் வந்து அவமதிச்சது, அதாவது அவங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, கவர்ன்மெண்ட் ஆஃபீசர வந்து அதாவது ஏதாவது கேஸ் போடுறது, இவங்க மேல தேவையில்லாத கேஸ் போடுறது, அவங்கள அடிக்கிறது, அதாவது துஷ்பிரயோகம் பண்றது, இந்த மாரி எல்லாம் எதா பண்ணுனாங்கன்னா, இந்த உத்திராட நட்சத்திரத்துல பிரச்சனைகள் வந்து ரொம்ப அனுபவிப்பாங்க. இவர்கள் என்ன மாரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து கண்டிப்பா வந்து சூரிய நமஸ்காரம் காலையில எழுந்திருச்சு பண்றது சிறப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவர்கள் திருவண்ணாமலை போறது இவங்களுக்கு வந்து சிறப்ப குடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்துல இருக்கிற எந்த சிவன் கோயிலா இருந்தாலும் இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்ப தரும். அந்த மாரி வழிபாடு பண்ண சிவனை எந்த அளவுக்கு இவர்கள் வந்து வழிபாடு பண்றாங்களோ, பண்ண இவர்களுடைய கர்மம் அவங்களாகட்டும், சாபமாகட்டும் வரமா வாரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மகரம். இந்த மகரத்துல இருக்கிற அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? இந்த அவிட்டம் நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா தோஷம் வாங்கிய நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல எந்த மாரி முன்னோர்கள் என்ன மாரி பிரச்சனை இருந்து இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து
அதாவது ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்துல, அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரச்சனையில வந்து ஒரு சொத்த விக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து இவங்க கம்மி ரேட்டுக்கு அடிச்சு பிடிச்சு வாங்குறது. இப்ப இவங்கலாம் வாங்குறதுலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இவங்களோட வாங்கக்கூடிய இடத்துல வந்து பிரேத தோஷம் இந்த மாரி எல்லாம் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து தோஷங்கள் இருக்கும். இவங்க வந்து அந்த காலத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய முன்னோர்கள்லாம் அந்த பிணம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பாடி வந்து அவங்க தோட்டத்திலேயே புதைச்சிருப்பாங்க. அப்ப ஒரு அதாவது ஒரு பாடி வந்து ஒரு ஆன்மா வந்து உடல்ல இருந்து உயிரா மாறக்கு வந்து அப்ப என்ன கிரகம் ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாந்தி தான். அப்ப அந்த உயிர் வந்து உடல் அழியறப்ப அத வந்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே புதைக்கிறப்ப அங்க வந்து மாந்தி வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்ப அந்த மாந்தி ஆக்டிவேட் ஆகுறப்ப இவர்கள் வந்து சொத்த வந்து விக்க முடியாது. இப்ப அந்த மாரி இடத்துல உள்ளவங்கலாம் பாருங்களேன், இந்த அவிட்ட நட்சத்திரம்னா 3 தலைமுறைக்கு மேல அவங்க கண்டிப்பா அந்த இடத்துல இருக்க முடியாது. அதிகபட்சமா 1 தலைமுறை, 2 தலைமுறை தான் இருக்க முடியும். ஏன்னா, அங்க வந்து அந்த மாந்தி ஆக்டிவேட் ஆயி, அங்க இருக்கிறவங்கள வந்து பொருளாதார ரீதியாவும் சரி, இல்ல அந்த குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். உடல் ரீதியாவோ சரி, மன ரீதியாவோ சரி, ஒரு படுத்த படுக்கையா இருக்கிறது அந்த குடும்பத்துல வந்து அதிகமா இருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது வந்து அந்த காலத்துல செஞ்சாங்க. ஆனா, இந்த காலத்துல வந்து அந்த மாரி செய்யறது சிறப்பு கிடையாது. இப்ப ஏன் வந்து அந்த மாரி அவங்க அந்த பூமிக்குள்ளேயே அந்த மாரி பாடி எல்லாம் புதைச்சனால தான் இவர்கள் வந்து இந்த மாரி கஷ்டங்கள வந்து அனுபவிக்கிறாங்க. இப்ப இவர்கள் என்ன மாரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து கண்டிப்பா வந்து முருகர் வழிபாடு பண்றது இவர்களுக்கு வந்து சிறப்ப தருக்கும். அதாவது எந்த மாரி முருகர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்றது இவர்களுக்கு மிகுந்த சிறப்ப குடுக்கும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருச்செந்தூர் முருகன வழிபாடு பண்ண அட்லீஸ்ட் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போகறது, அந்த மாரி போறது நல்லது. ஏன்னா, அந்த அங்க வந்து அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிற இடத்துல குரு நீசம். அப்ப அந்த திருச்செந்தூர் முருகன வந்து வழிபாடு பண்ணும்போது, இவர்களுடைய வரமும் ஆகட்டும், தோஷமும் ஆகட்டும், தோஷம், சாபம் ஆகட்டும் வரமா மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப இவர்கள் வந்து வியாழக்கிழமை போலாம். இல்ல பௌர்ணமி நாள்ல போகலாம். அதே மாரி இல்ல அப்டின்னா, அந்த அவிட்டம் நட்சத்திரம் வருது இல்லையா? அவிட்டம் நட்சத்திரமும், பௌர்ணமியும் வரக்கூடிய சிறப்பு நாள்ல இவர்கள் போய் வழிபாடு பண்ண இவர்களுடைய லைஃப் வந்து சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பம்னு எடுத்துக்கலாம். இந்த கும்ப ராசியில என்ன நட்சத்திரம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதிங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல லக்னமோ, இல்ல லக்ன புள்ளியோ, இல்ல ராசியோ விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்கள் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து நெறைய இருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவர்கள் தலைமுறையில கைம்பெண்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. விடோ விடோ வ அதாவது பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்கலாம் சீக்கிரம் இறந்துருவாங்க. பெண்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. அதே மாரி புரட்டாதியில குரு இருக்கிறது மிகப்பெரிய தோஷம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி சொந்த நட்சத்திரத்துல குரு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா பூரட்டாதி நட்சத்திரத்துல குரு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியாத ஒரு ஏக்கத்திலேயே இருப்பாங்க. அவரு சீக்கிரம் வந்து தன்னோட பெண்களுக்காகட்டும், தன்னோட குழந்தைங்க பையனாகட்டும், பொண்ணாகட்டும் அவர்கள் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது. அதே சமயம் நெறைய பிரச்சனைகள் இருக்கும். மன ரீதியான குழப்பம். இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ மெச்சூர்ட் பேபி வந்து இவங்க ஃபேமிலில வந்து பிறந்திருக்கும். இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இந்த குடும்பத்துல இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்கு தான் இந்த பூரட்டாதியில வந்து அதுவும் பூரட்டாதி அங்க குருவும் வேற இருந்தாருன்னா, இது 100% நம்ம எடுத்துக்கலாம். 100% இது வந்து அப்ளிக் ஆகும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த கிரகம் இந்த நட்சத்திரத்திலருந்து தசை நடத்தினாலும் கூட, இல்ல தசாபுத்தி காலங்கள்ல கூட இந்த பிரச்சனை இருக்கும். நீங்க கண்டிப்பா இப்ப பார்க்கலாம். அந்த காலகட்டம், அந்த தசை இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்ப மேச லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு லக்ன புள்ளி கேதுவா இருந்து கேது தசை நடத்துறப்ப பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த மாரி பிரச்சனை இப்ப நான் சொன்ன பிரச்சனை வந்து இவர்களுக்கு இருக்கும். அதிகமா அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். அதாவது அந்த தாய் வழி கர்மாவ அந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமா அனுபவிப்பாங்க. அது மாரி அந்த தசாபுத்தி காலங்கள் நம்ம தசாவையும் எடுத்துக்கணும். அதாவது புத்தியும் எடுத்துக்கணும். அந்த காலகட்டங்கள் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது சிறப்பு. இப்ப இவங்க இந்த மாரி பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தன்னுடைய சாபத்தையும், தோஷத்தையும் எப்படி வரமா ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து அடிக்கடி வந்து குருவாயூர் போயிட்டு வர்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புங்க. நம்ம உடனே சொல்லுவோம் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தமா, அப்பா குபேரனோட நட்சத்திரங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டா தான் வந்து அவர்கள் எவ்வளோ இன்னல்கள அனுபவிச்சுட்டு இருக்காங்க, எவ்வளோ பிரச்சனைகள அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்ப இவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வர்றது இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். குருவாயூர் போறப்ப தன்னுடைய குடும்பத்துல இருக்கிற சொத்துக்கள், அதாவது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் ஆகட்டும், குழந்தைகள் வழி பிரச்சனைகள் ஆகட்டும், அதாவது ப்ரீ மெச்சூர்ட் பேபி இந்த மாரி பிறக்கறது. இனி வர ஜெனரேஷன்ல அந்த மாரி எல்லாம் பிறக்காம இருக்கறக்கு இது வந்து ஒரு வகை வலிக்கும். இவங்க வந்து குருவாயூர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு மிகுந்த சிறப்ப குடுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி தான் வந்து
தோஷம் வாங்கின நட்சத்திரம், கர்மா வாங்கிய தோஷம். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவர்கள் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா, இவர்களுடைய குடும்பத்தில் நீரில விழுந்து அகால மரணம் அடைஞ்சவங்க இருப்பாங்க. அதாவது தண்ணீல அடிச்சிட்டு போறது, இல்ல கிணத்துல விழுந்து இறக்கறது, இந்த மாரி எல்லாம் இந்த இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. அப்ப இவர்கள் வந்து தன்னுடைய இத வந்து எப்படி வந்து வரத்தையும் வரமா மாத்திக்கணும். தன்னோட நட்சத்திரம் வந்து சாபம், தோஷமா வாங்குனத எப்படி வரமா மாத்திக்கணும். அதாவது லக்ன புள்ளியோ, இல்ல லக்னமோ, இல்ல ராசியோ, சந்திரன் என்ற நட்சத்திரமோ இந்த உத்திரட்டாதியா இருந்ததுன்னா, இவர்கள் என்ன மாரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து ரொம்ப அதாவது அம் கடல் ஓரத்துல இருக்கிற கோயில் வழிபாடு செய்யறது சிறப்பு. கடல் ஓரத்துல எந்த எந்த கோயிலா இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. திருச்செந்தூர் போய்க்கலாம். திருச்செந்தூர், இந்த மாரி ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் எல்லாம் போய் வழிபாடு பண்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா குடுக்கும். சாதாரண நாட்கள்லயே இவங்க வந்து ராமேஸ்வரம் போகலாம். அதுவும் அமாவாசை அந்த மாரி நாட்கள்ல போறது வந்து ரொம்ப சிறப்ப குடுக்கும். இவர்கள் வந்து ஏன்னா இவர்கள் மோட்சம் அடையக்கூடிய ராசி. நம்ம ராமேஸ்வரத்துல தான் வந்து எல்லாமே திதி குடுப்போம். அப்ப இவர்கள் வந்து 3 மாசத்துக்கு ஒரு முறையோ, 6 மாசத்துக்கு ஒரு முறையோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அதாவது நம்ம திதி குடுக்க தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இவர்கள் கண்டிப்பா வந்து அம் இந்த ராமேஸ்வரம் அடிக்கடி போயிட்டு வர்றது இவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்ப குடுக்கும். இந்த மாரி ராசிக்காரர்கள் எல்லாமே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கர்ம வாங்கன நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழிபாட பண்றப்ப பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில எல்லா வகையோட நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு வெற்றி கிடைக்கும். ஏன்னா ஒரு கர்மா அப்படின்னா, நம்ம போன ஜென்ம கர்மாவ இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அதுலருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும் இல்லையா? அத அனுபவிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த மாரி வழிபாடுகள ஏன்னா இறைவழி மட்டும் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சக்தி. அப்ப அதன் மூலம் நம்ம வழிபாடு பண்றப்ப, நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஏற்றமாகும் என்கிறத நான் இதன் மூலம் கூறிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அதாவது நட்சத்திரங்களுடைய சாபங்கள் அதன் நிவர்த்தியும் அப்படிங்கிறத மிக அழகாக 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி கனிமொழி மேடம் அவர்கள் வந்து சிறப்பா எடுத்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்வுல மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். நன்றி. வணக்கம்.